வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் எவ்வளோக்கு வாங்கலாம், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் நானே போட்டு வச்சுருக்கேன் எனக்கானது. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது நியாயம் என்றப்பட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் கொஸ்டின் நான் எவ்வளவு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு உங்களுக்கு நியர் ஃப்யூச்சரில் தேவைப்படாத அமௌண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்பதாக இருக்க வேண்டும். டைரக்ட் ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன்ஸை பார்க்கும். ஸோ நம்ம போட்ட பணம் நமக்கு திடீரென்று தேவைப்பட்டால் அன்றைக்கி நிலைமைக்கு அது டவுனில் இருந்தால் நமக்கு லாஸில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு 5 வருஷமாவது மினிமம் அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படாததாக இருக்க வேண்டும். ஸோ எந்த பணம் எனக்கு 5 வருஷம் தேவையில்லாமல் இருக்கும்? ஸோ சர்ப்ளஸாக என்னுடைய எல்லா செலவுகளும் போக சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான பணம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத பணமாக இருக்கும். அதை தான் அதில் போடணும். இந்த உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 மிச்சமாகுதுன்னு வைங்களா. மாத கடைசியில் இந்த 5,000 எப்படி இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சாப்பிடுவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக ஏதோ ஒரு வகையில் அதை செலவு பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான காசை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது பெர்சன்டேஜ் உங்களுடைய சேலரியை பொறுத்து மாறும், இல்லை உங்கள் இன்கம்மை பொறுத்து மாறும். நான் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா உங்கள் 50,000 வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லை, 5 வருஷத்துக்குள்ளே தேவையில்லைன்னு நினைக்கிற காசு. ஒரேடியாக தேவையில்லைன்னு நினைக்கிற காசை சொல்லலை, இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற காசு. அடுத்தது என்ன இன்வெஸ்ட் பண்ணுவோம் பெருசாக அப்படின்னு பார்த்தோன்னா, கோல்டு. நான் ஏற்கனவே இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் போய் பாருங்கள். இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே கோல்டில் இருக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை காட்டிலும் குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி வைஸ் ரிஸ்க் கம்மி. உதாரணத்துக்கு இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வைங்களேன். அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக விழும். இப்போ ஸ்டாக் பயங்கரமாக விழுந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டும் விழும். ஸோ எல்லா வேர்ல்டு வைஸாக எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் கீழே விழும். ஆனால் இந்த கோல்டு ஒன்று தான். இப்போ அமெரிக்காவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் கூட இந்தியாவில் இருக்க கோல்டு ப்ரைஸில் எந்த மாற்றமும் இருக்கப்பட கிடையாது. ஏன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக லிங்க் ஆகிருக்கு. உலகம் பூரா இந்த கோல்டோட விலை கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் வரியை பொறுத்து, ஆனால் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு மற்ற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை காட்டிலும் குறைவு. ஸோ கோல்டில் நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மினிமம் 10% கோல்டில் வச்சுருந்தா சேஃப். ஸ்டாக் மார்க்கெட்டில் மினிமம் இத்தனை சதவீதம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாத பணத்தை தான் நம்ம போடணும். பட் அதுக்கு முன்னாடியே இந்த கோல்டுக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கிறது இன்னும் பெட்ரு. ஏன்னா கோல்டில் ரிஸ்க்கு கம்மி. இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்கோ ஒரு நாள் அதை காசாக்கி கொள்ளலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்ட்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எஃப்டிஆர்டியை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோ பார்க்கும்பொழுது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் தெரியும். பட் ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா இதை விட இது கம்மி பாண்ட்ஸில். ஓகே, பாண்ட்ஸ் நான் எப்படிப்பட்ட பாண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்க பாண்டை வாங்கணும். அதாவது இந்த AAA கிரெடிட் ரேட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் ரேட்டிங்க்கு ரேட்டிங் இருக்குது, ரேங்க் மாதிரி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்கிற மாதிரி நல்ல ஃபஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய, அதாவது AAA ரேட்டிங் இருக்கக்கூடிய பாண்ட் வாங்கணும். உதாரணத்துக்கு இப்போ டாட்டா இருக்குன்னு வைங்களா, இல்லை எல்என்டி இருக்குது, இல்லை ரிலையன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸுடைய பாண்ட்ஸ் நம்ம AAA ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸை வாங்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படியோட அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி நம்பி நம்ம கொடுக்குற காசு. அதாவது நம்ம ப்ரைவேட் கம்பெனிக்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு கொடுக்குறோம், அவங்க நமக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இந்த விலை, ஸ்டாக்குடைய விலை அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த கம்பெனியோட கண்ட்ரோலில் கிடையாது. இது மார்க்கெட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மார்க்கெட் ஏறிச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஏறும், இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா ப்ரைஸ் இறங்கும். இதை நம்ம கம்பெனியால் டைரெக்டாக எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க கொடுத்தே தீரணும். அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம விட்டால் என்ன பண்ணுறது? அப்படி விடக்கூடிய கம்பெனிஸ் AAA வராது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு டாட்டா எடுத்துக்கோங்களேன். இது எவ்வளோ பெரிய கம்பெனி, பல ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அவங்களுடைய பாண்ட்ஸுக்கு அப்படின்னா என்ன ஆகும்?
ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் அவங்க நேம் டேமேஜ் ஆகும். நேம் டேமேஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ரேட்டிங் குறையும். கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சா பேங்க்ஸ் கடன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க்ஸ் கடன் கொடுக்கலன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸ்டாக் மார்க்கெட் விழும். ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட முடிந்துவிடும். ஸோ அந்த நிலைமைக்கு எந்த ஒரு பெரிய கம்பெனி அவங்க போக மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேஃப் தான். 100% சொல்ல முடியாட்டா கூட கிட்டத்தட்ட 99% சேஃபாக தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படியோட நல்லா ரிட்டர்ன்ஸ் ஒன்றா பண்ணலாம். இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் ரிஸ்க்கும் கம்மியானாலும் அதையும் கொஞ்சம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வைத்துக்கலாம். ஒரு 10-15% வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எல்லாமே நான் பண்ணுறது தான் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணலை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணக்கூடாது. செபியோடைய ரெகுலேஷன் படி அதற்கான அட்வைசர்ஸ் தான் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணதை நான் சொல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பாண்ட்ஸில் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய பாண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட பாண்ட்ஸ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கான பாண்டு பின்னாடி ஓடக்கூடாது. பாண்டு தானே தைரியமாக வாங்குவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிஸ்க்கான பாண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா நமக்கு நேரம் சரியில்லை, கம்பெனிக்கு நேரம் சரியில்லை என்றால் எல்லாமே குழப்பத்தில் முடிந்துவிடும். அந்த மாதிரி காலியான பாண்ட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ எப்போவுமே நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை வாங்குவது நல்லது. அடுத்தது என்ன? அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். பட் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய காசு, அதாவது டைரக்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடக்கூடிய காசு, அதாவது நம்ம போடுற காசு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதாக இருந்தால் அதையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சொன்ன அதே ரூல்ஸ் தான். உங்களுக்கு சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய, அதாவது இப்போக்குள்ளே எனக்கு தேவையில்லை நினைக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் அதில் போட வேண்டும். ஏன்னா அதுவும் மார்க்கெட்டோட லிங்க் ஆனதுனால மார்க்கெட் ஏறினா அதுவும் ஏறும், மார்க்கெட் இறங்கினா அதுவும் இறங்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அதிகமான பணம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போடுறதுக்குன்னு உங்களுக்கு வந்து 10,000 ஒதுங்குதுன்னு வைங்களேன். அதில் 5,000 டேரக்ட் ஈக்விட்டியில் 5,000 மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ரிஸ்க்கை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் நம்மளுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பிக்கணும். நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் குறைவான ஏஜ் தான், இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், பெரிய லையபிலிட்டி எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஈக்விட்டி சைடில் நீங்கள் போகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் உங்களோட ஏஜ் ஃபேக்டர்னு காரணமாக உங்களுக்கு லையபிலிட்டி இல்லாதன் காரணமாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஸோ நம்மளுடைய ஏஜ் என்ன, நமக்கு எவ்வளவு லையபிலிட்டி இருக்குது, அதாவது நமக்கு இந்த பணத்துடைய தேவை எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த அசட் அலோகேஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். பாலாவின் பார்வையில் சேனலில் முதல் முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே போல் ஃபினான்ஸ் சம்பந்தமாகவும் மற்ற ஹெல்த் சம்பந்தமாகவும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பாலாவின் பார்வையில் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.